உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு இன்று உங்களை சுத்தமாக்க போகிறது. பரனே இப்போ பாரும் எம்மா தீயிலே பரனே இப்போ வாரும் எம்மா தீயிலே வந்து நின்றிருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா. எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா. வானபரனே இப்போ வாரும் எம்மாத்தியிலே. கருணை கடலே இறங்கி வாரு. எங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னீரேன். அந்த இனிய வார்த்தையின்படி மத்தியில் இறங்கி வாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இந்த இரவு துடைக்கப்படட்டும். ஒவ்வொரு ஜெப வேண்டுகோளும் கேட்கப்படட்டும். ஒவ்வொரு நீண்ட கால காத்திருக்குதல் இந்த இரவு முடிவடையட்டும். உடைந்த ஒவ்வொரு இருதயமும் குணமடையட்டும். உடைந்த ஒவ்வொரு சரீரமும் குணமடையட்டும். நொறுங்கி போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒன்று சேரட்டும். நஷ்டமாகவே இருக்கிற எல்லா தொழில்களும் லாபமாய் மாறட்டும். இன்று ஒவ்வொருவரையும் தனித்தனியே 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 நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டு அதை கொடுத்து ஆசீர்வைத்து அனுப்புவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இடம் முழுவதும் இப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவதாக. இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவதாக. ஏவா நீர் பேசும், நாங்கள் கேட்போம். மலர் பாதங்களில் விழுந்து கெஞ்சுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்று நம்முடைய தியானத்திற்கு என்று தேவன் எனக்கு கொடுத்த வேத பகுதி ஆதியாகமம் 26:12-13 இதை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26:12-13. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். என் அன்பிற்குரியவர்களே, ஈசாக்கு விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு விளைய பெற்றான். அவன் ஐஸ்வர்யவனாக மாறினான். வர 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 ஐஸ்வர்யனாக மாறி மிகவும் பலத்து போனான். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு காரியத்தை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:34, ரோமர் 2:11, கலாத்தியர் 2:6 3 வசனங்களும் என்ன சொல்கின்றன? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எந்த ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை எவருக்கும் கொடுப்பார். இதை நீங்கள் மனதில் வைத்து இன்று சந்தோஷமாயிருங்கள். இன்று இரவு நாம் இங்கு எதற்கு வந்திருக்கிறோம்? தேவன் தரப்போகும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக. ஒவ்வொருவருக்காகவும் எபிரேயர் 2:9 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். ஒவ்வொருவருக்காக உங்கள் ஒவ்வொருவருக்காக உங்களை நேசித்து தன் ஜீவனை கொடுத்தார். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தினால் நிரப்பி மட்டுமே இந்த அவர் அனுப்புவார். அதற்கு தான் நாம் இன்று வந்திருக்கிறோம். சந்தோஷமாக இருங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வேதத்தை கருத்தாய் படித்தேன். என்னுடைய 20வது வயதில் ரயிலின் முன்பதாக விழுந்து சாக வேண்டும் என்று நின்ற பொழுதுதான் சிலுவைநாதரை குறித்து என் சித்தப்பா எனக்கு சொன்னார். என் வாழ்க்கை மாறியது. வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். எந்த பக்கம் திருப்பினாலும் தேவனுடைய வல்லமை, அற்புதங்கள்,
அதிசயங்கள் எல்லாவற்றுக்கும் அதிகமாய் வேதம் சொல்லுகிறது. யாத்ரா 33:11, எண்ணாகமம் 12:8, எண்ணாகமம் 7:89 இந்த வசனங்கள் சொல்லுகின்றன. மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினார். தேவன் மோசையோடு ஒரு சிநேகிதன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசினார் என்று ஆதியாகமம் 5:24 சொல்லுகிறது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆதியாகமம் 6:9 சொல்லுகிறது. நோவா தேவனோடு சஞ்சரித்தான். யாக்கோபு 2:23 சொல்லுகிறது. ஏசாயா 41:8 சொல்லுகிறது. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாயிருந்தார். இருவரும் பேசிக்கொண்டே வாழ்க்கையை நடத்தினார். நான் கேட்டேன், ஆண்டவரே, நான் உம்மை பார்க்கக்கூடாதா? நான் உம்மை தரிசிக்கக்கூடாதா? என் அன்பிற்குரியவர்களே, தேவன் என் ஜெபத்தை கேட்டார். எப்பொழுது? 7 வருடங்கள் கழித்து. எரேமியா 29:13 சொல்கிறது. முழு இருதயத்தோடும் அவரை தேடுவீர்களானால் அவரை தேடுகையில் நீங்கள் கண்டடைவது உறுதி. ஆகவே உறுதியோடு தேடினேன். வேத புத்தகத்தை பாருங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:13 பாருங்கள். கிரியோன் தனக்கு தரிசனமான தேவதூதனை ஒரு கேள்வி கேட்டான். ஐயா, தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நீர் சொல்லுகிறீர். அப்படியானால் எங்கள் முற்பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே, அதிசயங்கள் எங்கே என்று கேட்டார். சங்கீதம் 44:1 பாருங்கள். தாவீதும் அதே கேள்வியை தேவனிடம் கேட்டான். எலிசாவை பாருங்கள். 2 ராஜாக்கள் 2:13-14 பாருங்கள். அவன் பரலோகம் சென்று விட்ட எலியாவின் சால்வை எடுத்தான். குறுக்கே நின்ற நதியின் தண்ணீரை அடித்தான். எலியாவின் தேவன் எங்கே? என் அன்பிற்குரியவர்களே, இன்று நீங்களும் அதற்குத்தான் இங்கு வந்திருக்கிறீர்கள். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் எங்கே? ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்த தேவன் எங்கே என்று தேட வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். 7 வருடங்கள் புலம்பினேன். 7வது ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி 1962 ஆண்டு இரவு 12 மணி வரைக்கும் ஜெபித்தேன். ஆண்டவரே, இவ்வளவு நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன். நீர் எனக்கு காட்சி கொடுக்கவில்லை, என்னோடு பேசவில்லை. ஒன்று எனக்கு தரிசனமாகி என்னோடு பேசும், இல்லையானால் என் ஜீவனை எடுத்துக்கொள். அடுத்த நாள் இரவு 9:30 மணிக்கு வேலையிலிருந்து களைப்போடு இறங்கி வந்தேன். குடும்ப ஜபத்திற்காய் முழங்கால் படியிட்டோம். என்ன ஆச்சரியம்! அந்த இடம் முழுவதும் தேவனுடைய வல்லமையினால், பிரசன்னத்தினால் நிறைந்தது. அவரை முகமுகமாய் கண்டேன். ஏதோ ஒரு செகண்ட் அப்படி பார்த்து விடுவதில் 3 மணி நேரம் அவரை பார்த்தேன். 3 மணி நேரம் அவர் என்னோடு பேசினார். எனக்கு அருமையானவர்களே, இன்று இரவு நீங்களும் நானும் கேட்கப் போகிறோம். ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் எங்கே? ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர் எங்கே? ஒரே வருடத்தில் ஆசீர்வதித்தவர் எங்கே? அவனை ஐஸ்வர்யவனாக மாற்றி வர வர பலத்து போகும்படி செய்தவர் எங்கே என்று கேட்கப் போகிறோம். நாமும் கூட அவரை காணப்போகிறோம். அவரை அவ்வாறு பாடி ஆசையோடு தேடின ஒரு பக்தன் இவ்வாறு பாடினான். சேர்ந்து பாடுவோம். நான் பாடப்போகும் பாட்டு மேலே பழைய பாட்டு, நீ மறந்துடுவீங்கன்னா இப்போ பாட போகிறேன். கண்டேன் என் கண் கூளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண் கூளிர கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கொண்டாடும் விண்ணோர்கள் கோமானை கையிலேந்தி, கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண் கோளிர. தேவாதி தேவனை தேவசேனை, தேவாதி தேவனை தேவசேனை ஓயாது சோத்தரிக்கும் ஒப்போதிகரற்றவனை, ஓயாது சோத்தரிக்கும் ஒப்போதிகரற்றவனை, கண்டேன் என் கண் கோளிர கர்த்தனை என்று, கண்டேன் என் கண் கோளிர.
இன்றிரவு நாம் அவரை காணப்போகிறோம். காரணம், அவரை தேடி வந்திருக்கிறோம். ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தவர் எங்கே? எனக்கு அவர் வேண்டும் என்று. போகட்டும். ஈசாக்கு செய்த அதே காரியத்தை இன்று நீங்களும் நானும் செய்தால் நாமும் கூட அபிதமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது உறுதி. கவலைப்படாதீர்கள். ஈசாக்கு என்ன செய்தான்? 1 சாமுவேல் 15:22 சொல்கிறது, பலியிடுகிறதை பார்க்கிலும் கீழ்ப்படுகிறதே உத்தமம். அவன் தேவனுடைய நேமத்திற்கு கீழ்ப்படிந்தான். தேவனுடைய நேமம் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிழைக்க கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். ஆதியாகமம் 3:19 பாருங்கள். முதல் மனிதன் ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆலோசனை, ஆதாம், நீ உன் முகத்தின் வேர்வையால் பிழைப்பாய். You have to work hard. கட்டாயம் அதை செய்ய வேண்டும். சாலமோன் சொல்லுகிறார் பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அதை உன் முழு பலத்தோடும் செய். பிரசங்கின் புஸ்தகம் 11:6 சொல்லுகிறது, காலையில் உன் விதை விதை, மாலையில் உன் கை நெகிழ விடாதே. விதைத்து விட்டோம் என்று அலட்சியமாக இருந்து விடாதே. மாலையிலும் போய் அந்த விதை முளைக்கிறதா என்று பார், பயிர் முளைத்திருக்கிறதா என்று பார், அதை பாதுகாக்க என்ன செய்யலாம் என்று பார். 2 தெசலோனிக்கேயர் 3:10, ஒருவனுக்கு வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. உழைப்பின் முக்கியத்துவத்தை குறித்து அவர் அப்படி நமக்கு சொல்லி இருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு மேல் சிவந்திபுரம் ஒரு ஊர் திருநெல்வேலி ஜில்லாவில் உண்டு. அந்த ஊரில் ராஜநாயகம் என்று ஒரு மிகப்பெரிய தேவனுடைய ஊழியர் வசித்து வந்தார். அவருடைய அனுபவம் இது. அவர் பாபநாசம் என்ற இடத்தில் உள்ள ஒரு நூல் ஆலையில் வேலை செய்து வந்தார். திடீரென்று அவருடைய மார்பில் ஒரு நோய் தோன்றியது. அவருடைய மார்பு ஏறக்குறைய 6 இன்ச்சுக்கு மேலாக அப்படியே முன்னே தள்ளி பெரும் பாறாங்கல் போல் மாறியது. வைத்தியர்கள் அத்தனை பேரும் கண்ணீரோடு சிகிச்சை செய்து பார்த்தார்கள், பலனில்லை. அப்பொழுதுதான் ஒரு நாள் பட்டம் பகலில் வானம் திறந்தது. அதிலிருந்து ஒரு பேரொளி அவர் மீது வீசியது. அந்த பேரொளியில் ஒருவர் தோன்றினார். அவர் சொன்னார், நான் தான் இயேசு, உன்னை குணமாக்கவே வந்தேன், இனி நீ என்னை பின்பற்று என்று சொல்லி போனார். அடுத்த வினாடி மார்பை பார்த்தார். அந்த வளர்ச்சியை காணவே காணும். அவருடைய வாழ்க்கை மாறியது. வேத புத்தகத்தை வாங்கி படித்தார். தேவனுடைய அன்பினால் நிறைந்தார். பல மக்களுக்கு அவர் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். அவரால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் பல்லாயிரக்கணக்கான. அவர் சொன்னார், ஒரு நாள் வழக்கம் போல் அவர் வேலைக்கு போய்கொண்டிருந்தாராம். அதே சமயம் மாலை நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்வார். அவரோடு கூட இருந்த அவருடைய சக ஊழியர்கள் அவரை சாமியார் என்று பெயர் சொல்லி அழைத்து அவரிடம் கேட்டாலாம், டேய் ராஜநாயகம், இயேசுநாதர் தான் வந்து உன்கிட்ட பேசிட்டாரு, உனக்கு நல்ல சுகம் கொடுத்துட்டாரு, இனிமேல் எதுக்குடா வேலை உனக்கு, கேளு, அவர்கிட்ட ரூபாயும் கொடுப்பார் என்று கேலி செய்தார்களாம். அப்பொழுது அவர் சொன்ன பதில் என்ன? அந்த இயேசுநாதர் தான் சொல்லி இருக்கிறார், நீ உன் முகத்தின் வேர்வையால் பிழைப்பாய், ஆகவே நான் தொடர்ந்து வேலைக்கு வந்தால்தான் எனக்கு சாப்பாடு என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, குறிப்பாய் என் அன்பு வாலிப பிள்ளைகளே, என் பேர குழந்தைகளே, உழைப்பு தான் உயர்வை தரும். எனவே அவன் தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வாழா இருந்து விடவில்லை. அவன் விதை விதைத்தான். தன்னால் இயன்றதை அவன் செய்தான். நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இயேசு கிறிஸ்து யார்? 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய திரு அவதாரம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்றார். லூக்கா 2:49 படி தச்சனாய் இருந்த தன் தகப்பனாரோடு இணைந்து வேலை செய்து வந்தார். அவரை கண்ட மக்கள் என்ன சொன்னார்கள்? மத்தேயு 13:54 பாருங்கள், யோவான் 6:42 பாருங்கள், தச்சனுடைய குமாரன் அந்த கடையில் இருப்பான் என்று சொன்னார்கள். மார்க் 6:5 மக்கள் சொன்னார்கள், அவனே ஒரு தச்சன் தான், அதுதான் அவனுக்கு தெரியும் என்று சொன்னார்கள்.
அதை பற்றி அவர் கவலைப்பட்டாரா? இல்லை. அவர் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தார். மனிதன் தன் முகத்தின் வேர்வையால் மாத்திரமே பிழைக்க வேண்டும். பவுலடிகளை பாருங்கள். கலாத்தியர் 6:17 அவர் சொன்னார், நான் கிறிஸ்து இயேசுவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன், என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கலாம் என்று சொன்னார். அதே சமயத்தில் அப்போஸ்தலர் 18:3 பாருங்கள், அப்போஸ்தலர் 20:34 பாருங்கள். 2 வசனங்களிலும் அவர் சொல்கிறார், எனக்காகவும் என்னோடு கூட இருந்தவர்களுக்காகவும் இந்த கைகளே வேலை செய்தது, இந்த கைகளே வேலை செய்தது என்று சொன்னார். 1 தெசலோனிக்கேயர் 2:9 பாருங்கள், 2 தெசலோனிக்கேயர் 3:8-9 பாருங்கள். அதில் அவர் கூறுகிறார், வேலை செய்யாமல் இருக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைப்பதற்காக நான் வேலை செய்தேன் என்று சொன்னார். என் அன்பிற்குரியவர்களே, ஈசாக்கு அதைத்தான் செய்தார். தேவன் சொல்லி இருக்கிறார், நெற்றி வேர்வையால், முகத்தின் வேர்வையால் தான் எனக்கு பதில் கிடைக்கும் என்று. எனவே நான் அப்படியே செய்வேன் என்று சொன்னார். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். பல வருடங்களுக்கு முன்பு நான் இஸ்ரவேல் நாட்டிற்கு போயிருந்தேன். அங்கு அருமை இரட்சகர் இயேசு வளர்ந்த நாசரேத் ஊருக்கு என்னை அழைத்து போனார். அவர் வசித்த இடம் என்று சொல்லப்படும் ஒரு சின்ன வீட்டின் அருகே மிகப்பெரிய ஒரு கத்தோலிக்க ஆலயத்தை கட்டியிருக்கிறார். அந்த ஆலயத்தின் ஒரு பகுதியாகவே இந்த சின்னம் சிறு வீடு இன்றும் இருக்கிறது. அங்கே ஒரு படம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த படத்தில் சிறுவன் இயேசு தன் தகப்பனாருக்கு தச்சு வேலையில் உதவி செய்து கொண்டிருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதை கண்டபொழுது என் உள்ளம் உருகியது. தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை ஒரு வார்த்தையால் படைத்தவர் இப்பொழுது இங்கு வந்து தன்னுடைய தகப்பனாருக்கு தச்சு வேலையில் உதவி செய்து கொண்டிருக்கிறாரே என்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு மாதிரியை வைத்து போக. என் ஊர் சுரண்டை. நான் சிறுவனாய் பிறந்த பொழுது என் தாய் எனக்கு எப்பொழுதும் இந்த பாடலை பாடுவார். தூக்கம் வராத குழந்தை இயேசுவுக்கு அவருடைய தாய் மரியாள் பாடின ஒரு பாட்டு, பழைய பாட்டு தான். என்னோடு சேர்ந்து பாடுங்கள் பார்க்கலாம். என்னை போல 70 வயது உள்ளவர்களைத்தான் இப்பொழுது இந்த பாட்டு தெரியும். மீதியெல்லாம் இப்போ குயிக் பிச் பாட்டு தான் உங்களுக்கு இப்போ தெரியும். பழைய பாட்டு நல்லா இழுத்து பாடலாம். தந்தைக்கு தச்சு வேலை, தந்தைக்கு தச்சு வேலை, உன் தாயும் எளியவளே, இந்த சங்கடத்தில் பால என்ன பெருமையுண்டு, ஏதோ கழுகிறாய் நீ, ஏதோ கழுகிறாய் நீ, ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதல் அடிக்கிறதோ பால குளிரோம் பொரு கலையோ, ஏதோ கழுகிறாய் நீ, மூட துணி இல்லையோ, மூட துணி இல்லையோ, இந்த மாடடையும் கொட்டிலே வாடை அடிக்கிறதோ பால கலங்கி தவிக்கிறாயோ, ஏதோ கழுகிறாய் நீ, ஏதோ கழுகிறாய் நீ, ஏழை மாது நான் என்ன செய்வேன், கூதல் அடிக்கிறதோ பால குளிரும் பொருட்களையோ, ஏதோ கழுகிறாய் நீ. இன்றிரவு நாம் கிறிஸ்துவின் மாதிரியை பின்பற்றும். ஆண்டவரே, முகத்தின் வேர்வை தரையில் விழ
நானும் பாடுபடட்டும். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, என் அன்பு பேர குழந்தைகளே, நான் படித்து பெற்ற பட்டம் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி. எனக்கு ஒரு இன்ஜினியராக வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி அப்படியே சோர்ந்து உட்கார்ந்து விடாதீர்கள். என்ன வேலை கிடைத்தாலும் பரவாயில்லை. அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு, கனடா நாட்டிற்கு, இந்தியாவில் ஏராளப்பட்ட எம்டெக், பிஹெச்டி, எம்பிபிஎஸ், எம்டி படித்தவர்கள் வேலை தேடி ஓடுகிறார்கள். நான் அங்கு போகும் பொழுது பலரை சந்திப்பேன். ஐயோ அங்கிள் தினகரன் வந்திருக்கிறார். பலர் என்ன வேலை செய்கிறார்கள் தெரியுமா? பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுவார்கள், சூப்பர் மார்க்கெட்டில் ஜாமான்களை எடுத்து கொடுப்பார்கள். அங்கிள் நான் தெரியாமல் வந்துட்டேன், திரும்பி நான் ஊருக்கு போக முடியாது, அவமானமாக இருக்கும், அதனால இந்த வேலையை செய்கிறேன். இது என்னைக்கு போகுமோ தெரியாது. இல்லை இல்லை இல்லை, என்ன வேலை கிடைத்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். doesn't matter whether it is the job of only a salesman or a packer, doesn't matter. உழைப்பு உயர்வை தரும். அவன் விதை விதைத்தான், ஈசாக்கு விதை விதைத்தான். தேவனுடைய நியமத்திற்கு அவன் கீழ்ப்படிந்தான். அடுத்து அவன் செய்தது என்ன? தேவனை தன்னுடைய உடன் வேலையாளாக மாற்றிக்கொண்டான், உடன் பங்காளராக மாற்றிக்கொண்டான், பார்ட்னராக மாற்றிக்கொண்டான். வேத புஸ்தகத்தை பாருங்கள். ஆதியாகமம் 26, 28, 29 2 வசனங்களையும் பாருங்கள். அங்கே அந்த நாட்டு அரசன் சொல்கிறான், ஈசாக்கு, தேவன் உம்மோடு இருக்கிறார், தேவன் உம்மோடு இருக்கிறார், தேவனுடைய கைகளின் கிரியை ஆசீர்வதித்து வருகிறார். ஆகவே தான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீர் பலத்து கொண்டே போகிறீர், எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொல்கிறார். தேவனை அறியாத அந்த அரசன் சாட்சி கொடுக்கிறார், தேவன் மோடு இருக்கிறார். ஆகவே தான் ஆதியாகமம் 26, 12, 13 சொல்கிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு விளைய பெற்றான். 100 மடங்கு விளைய பெற்றான். வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 3:7 விளைய செய்யக்கூடிய ஒரே ஒருவர் தேவனே. 2 கொரிந்தியர் 9:10 அதே காரியத்தை சொல்கிறது. நம் கைகளின் பிரயாசத்தை விளைய செய்கிறவர், பலிகி பெருகச் செய்கிறவர் ஒரே ஒருவர், தேவாதி தேவன் மட்டுமே. அதை ஈசாக்கு நன்கு அறிந்திருந்தான். எனவே அவரை தன்னுடைய உடன் வேலையாளாக மாற்றிக்கொண்டார். 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறது, நாம் தேவனோடு உடன் வேலைக்காரர்களாக இருக்கிறோம். தன் பங்காளராக அவரை மாற்றிக்கொண்டார். ஆகவே தேவன் அவன் துணை நின்றார். உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். சென்னையிலே ஒரு மிகப்பெரிய அதிகாரியை ஒரு தடவை சந்தித்தேன். அவர் சொன்னார், பிரதர், சின்ன வயதிலேயே எங்கள் அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. எங்கள் பெரிய அக்கா தான் என்னை வளர்த்தார்கள், அவர்களும் இறந்து போனார். ஒரே ஒரு தங்கச்சி தான் இருந்தார். ஒரு நாள் எனக்கு வெளிநாடு ஒன்றிலிருந்து, அவள் வசிக்கும் ஊரிலிருந்து ஒரு தந்தி வந்தது. அவளும் சீரியஸாக இருக்கிறாள் என்று உள்ளமே உடைந்து போயிட்டு, ஐயோ என் தங்கச்சியும் இறந்து போனா, இந்த உலகத்தில் எனக்கு யார் இருக்கா? நான் வேலை பார்த்து கொண்டு இருந்த கட்டிடம் 4வது மாடி. ஆகவே நான் சொன்னேன், இந்த 4வது மாடியிலிருந்து தலைகளாக குதித்து சாகட்டும் என்று. வெளியே எட்டி பார்த்தேன், ஒரு சின்ன தேவாலயம் அங்கே இருந்து கடவென்று கீழே இறங்கி ஓடினேன். தேவாலயத்துக்குள் ஓடினேன், யாரும் இல்லை. ஆல்டரில் பலிபீடத்தில் போய் முழங்கால் படியிட்டேன். ஓவென்று கதறி அழுதேன், தேவனே, என்னுடைய சகோதரியும் போய்விட்டார், நான் ஒரு அனாதை, தயவு செய்து என்னை அனாதையாக மாற்றி விடாது. கூடவே இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன், இன்று முதல் என் இதயத்தை, என் வாழ்க்கையை உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் எடுத்துக்கொள்ளும், என்றும் எனக்கு துணையாயும். இன்று முதல் நான் உம்முடையவர், நீர் என்னுடையவர், எனவே என்னை கைவிடாதிரும் என்று சொன்னேன். அவர் சொன்னார், அன்னையிலிருந்து பிரதர்
உலகம் தரக்கூடாத ஒரு தெய்வீக சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பியது. விவரிக்கவே முடியாத சமாதானம். எப்பொழுதும் ஒரு அஷ்யூரன்ஸ், நான் தேவனுடைய பிள்ளை, தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வார். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, என் அன்பு பேர குழந்தைகளே, இன்று அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நீங்கள் வாருங்கள். ஒரு நாளும் இதற்காக நீங்கள் வருத்தப்படவே மாட்டீர்கள். இன்று முதல் வாழ்க்கை மாறும். அருமை இரட்சகர் உங்கள் இதய தெய்வமாக மாறுவார். இரவும் பகலும் உங்களோடு இருப்பார். நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் ஆசீர்வதித்துக் கொண்டே போவார். எத்தனை மகிழ்ச்சி! இதற்கு தான் இன்று இங்கு வந்திருக்கிறோம். அவரை நம்முடைய வாழ்க்கையின் நாயகராக, வாழ்க்கையின் பொறுப்பாளராக இன்று மாற்றிக்கொள்வோம். நம்முடைய உள்ளத்தை அவருக்கு பறிகொடுப்போம். என்னுடைய 20வது வயதில் என் உள்ளத்தில் அவருக்கு இடம் கொடுத்தேன். 50 ஆண்டுகள் என்னை நடத்தி வந்திருக்கிறார். உங்களை நடத்த மாட்டாரா? கடைசியாக வேறொரு காரியத்தையும் அவன் செய்தான். 100 மடங்கு விளைந்தது. ஒரே பரவசம் அவனுக்கு. அப்பொழுதுதான் தேவன் குறுக்கிட்டார். ஆதியாம் 26, 24, 25 2 வசனங்களை மட்டும் வாசிக்க கேட்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சன்னதியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். தேவன் அவனுக்கு தரிசனமானார். அவனிடம் சொன்னார், ஈசாக்கு ரொம்ப சந்தோஷப்படுறார், உன் தகப்பன் நிமித்து உன்னை ஆசீர்வதித்தேன். நீ விதை விதைத்தாய், ரொம்ப சந்தோஷம். பஞ்சத்தின் மத்தியில் என்னை நம்பி நீ விதைத்தாய், மகிழ்ச்சி. ஆனாலும் உன் தகப்பனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்தேன். ஏன்? ஆதியாகமம் 14:20 பாருங்கள். ஆபிரகாமுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. தனக்கு வரும் எல்லாவற்றிலும் தேவனுக்கு தசமபாகம் செலுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. எனவே சொல்லாமற் சொன்னான், நீயும் என்னுடைய ஆலயத்தை பற்றி கவலையாயிரு, என் பலிபீடத்தை பற்றி கவலையாயிரு. எனவே அவன் உடனே ஒரு பலிபீடத்தை கட்டினான். நீரே இதை செய்திருந்த அறிக்கை செய்தான். தன் செல்வத்தின் ஒரு பகுதியை இந்த பலிபீடம் கட்ட அவன் செலவு செய்தான். நீங்களும் நானும் இன்று செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 விளக்குகிறது. பாருங்கள், வாசிக்க கேள். உபாகமம் 8, 17, 18. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் கை இதை சம்பாதிக்கவில்லை, உன்னுடைய சாமர்த்தியம் அல்ல, நான் தான் உனக்கு பலன் கொடுத்தேன். இன்று நீங்களும் நானும் அப்படி செய்வோம். அதோடு கூட வேறொரு காரியத்தை சொல்கிறார். ஆகாய் 1:9 பாருங்கள். நான் வசிக்கும் என்னுடைய வீடு இடிந்து கிடக்கிறது. சங்கீதம் 11:4 சொல்கிறது, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அதுதான் அவருடைய வீடு. அவர் சொல்கிறார், என் வீடு இடிந்து கிடக்கிறது, நீங்களோ மச்சு மாளிகையில் வாழ்கிறீர்கள், எனவே உங்கள் வருமானம் எல்லாம் சபிக்கப்பட்டு போகிறது. என் அன்பு பிள்ளைகளே, என்னுடைய வீட்டை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் என் ஆலயத்தின் பண்டக சாலையில் எல்லாம் நிரம்பி இருக்கும்படிக்கு, ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உங்கள் தசமபாகங்களை எல்லாம் கொண்டு வாருங்கள். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை உங்கள் மீது வர்ஷிக்கப்பட மாட்டேன் என்று சோதித்து பாருங்கள். பணம் சம்பாதிக்கிறோம், தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஆனால் அதில் ஒரு பகுதி தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய ஊரில் இருக்கும் சின்ன ஆலயம்
இடிந்து கிடக்க, அதில் ஒரு பணம் இல்லாமல் தடுமாற, ஒருவேளை மேல் கூரை இடிந்து விழுந்து கிடக்கும் நிலையில் நாம் அதை பாராமுகமாக இருந்தால் அவரும் பாராமுகமாக இருப்பார். இல்லை இல்லை, நாம் ஒன்று செய்வோம். இன்று ஒரு தீர்மானம் செய்வோம். ஆண்டவரே, எனக்கு வரும் எல்லா செல்வத்திலும் ஒரு பகுதி உம்முடைய ஆலயத்திற்கு சந்தோஷமாய் கொடுப்பேன். ஏனென்றால் அத்தனை உம்முடைய கரத்திலிருந்து வருகிறது. பல வருடங்கள் வேலைக்காக தவித்த பொழுது எனக்கு ஒரு டெம்பரரி டீச்சர் வேலை கிடைத்த 89 ரூபாய். 89 ரூபாயை வாங்கி கொண்டு போய் என் தகப்பனாரிடம் கொடுத்தேன். கண்ணீர் வடித்தார். அதில் 9 ரூபாய் எடுத்தார். தம்பி, இதை நம்முடைய போதகருக்கு அனுப்பிவிடு, அவர்தான் உனக்காய் கண்ணீரோடு ஜெபித்தார். நான் அனுப்பினேன். போதகரிடமிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. தம்பி, உனக்கு வேலை கிடைத்து விட்டதா? எனக்கு என்ன சந்தோஷம்! நீ அனுப்பின 9 ரூபாய் 9 லட்சம் போல இருக்கப்பா என்று மனதார என்னை ஆசீர்வதித்தார். நான் சேர்ந்த அடுத்தாற்போல் பேங்கி வேலையில் சேர்ந்தேன். ஒரு நாள் ஒரு ப்ரமோஷன் எனக்கு ஒரு நாள் கூட தாமதமாக வந்ததே இல்லை. பேங்க் வேலையை நான் விடும் பொழுது எனக்கு கீழே 700 கிளைகள் இருந்தன. தேவன் ஆசீர்வதித்தார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆலயத்தில் உள்ள தேவைகளை கண்டும் காணாதவர்கள் போல நாம் இருக்கவே கூடாது. நன்றியுள்ள இருதயத்தோடு இருப்போம். எனக்கு அடிக்கடி நோய் வரும் சிறுவனாய் இருக்கும் பொழுது டாக்டர் வந்து மருந்து கொடுப்பார். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு என் தாய் என்னை கூட்டிக் கொண்டு போவார். என் கையில் 5 ரூபாயை கொடுத்து போடச் சொல்வார். இந்த தகப்பனாரின் மொத்த சம்பளமே 130 தான். அதில் 5 ரூபாய் கொடுப்பார். சில சமயங்களில் 2-3 தடவை கொடுப்பார். நான் சொல்வேன், அம்மா, டாக்டர் தானே வந்து ஊசி போட்டார், எதுக்கு காணிக்க போடணும்? என் தாய் சொல்வார், டாக்டர் ஊசி போட்டது உண்மைதானப்பா, ஆனால் சுகம் தந்தது நம்முடைய ஆண்டவர், ஆகவே அவர் கொடு என்பார். இன்று 5000 ரூபாய் தான், அன்று 5 ரூபாய். கஷ்டத்தின் நெருக்கத்தின் மத்தியில் என் தாய் கொடுத்தார். என் அன்பிற்குரியவர்களே, நாமும் தேவனுக்கு கொடுப்போம். எல்லாவற்றுக்கும் அதிகமாய் 2 கொரிந்தியர் 8:9 பாருங்கள். அது என்ன சொல்கிறது? இதை வாசித்து முடிப்போம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தோம் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. தன்னுடைய தரித்திரத்தின் நிமித்தம் நீங்களும் நானும் ஆசி பெற, ஐஸ்வர்யவான்களாக மாற, ஈசாக்கை போல ஐஸ்வர்யவான்களாக மாற அவர் மிகுந்த தரித்திரத்தை அடைந்தார். நீங்கள் ஐஸ்வர்யத்தை பெறாமல் இன்று இரவு இடத்தை விட்டு போகவே முடியாது. ஹல்லேலூயா. 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவே உங்களை இன்று அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஏன்? உங்களுடைய தரித்திரத்தை அவர் அனுபவித்திருக்கிறார். தரித்திரம் என்றால் என்ன என்று தெரியும். யோவான் 4:6 பாருங்கள். தாகமாக இருக்கிறேன் என்றார். மார்க் 11:12 பாருங்கள். பசியாக இருக்கிறது என்றார். லூக்கா 8:1-3 வரை பாருங்கள். சில பெண்கள் தான் அவருக்கு வேண்டியவர்களை கொடுத்தார்கள். லூக்கா 9:58 பாருங்கள். தலை சாக்கி எனக்கு இடமில்லை என்றார். எதற்கு அவருக்கு இந்த பாடு? நமக்கா. இன்று இரவு என் அன்பிற்குரியவர்களே, அருள்நாதர் நமது மத்தியிலே வந்திருக்கிறார். தேவாதி தேவன் நமது மத்தியிலே வந்திருக்கிறார். இன்று நம்முடைய தரித்திரத்தை நிரந்தரமாக மாற்ற, இன்று நம்மை ஐஸ்வர்யவான்களாக முழுவதும் மாற்றிவிட, அதற்கென்றே அவர் வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 4:40, இதைப் போல மாலை மயங்கின பொழுது உலகில் அவர் வசித்த பொழுது ஒவ்வொருவர் மீதும் தன் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க மாட்டாரா? நீங்கள் ஏதோ தற்செயலாக இங்கு வரவில்லை. எப்படியோ வந்த பிரதர் எனக்கு தெரியவில்லை என்று அல்ல. தேவன் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நிச்சயமாக இன்று உங்களுடைய தேவைகளை அருளி செய்வார். எல்லா தரித்திரத்திற்கும் பண கஷ்டத்திற்கு ஒரு முடிவை தருவார். ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல இன்று உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அதற்காகவே நாம் இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம்.
ஒரு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடுவோமா? கண்ணீரோடு அவரை நோக்கி ஜெபிப்போம். இப்பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவராவது ஆசீர்வதிக்கப்படாமல் போகவே முடியாது. எல்லாரும் கண்ணீரோடு தேவனை தேடுவோம். ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டப்பா, எவ்வளவோ பஞ்சம், எவ்வளவோ பசி, எவ்வளவோ தாகம், எவ்வளவோ தரித்திரம், எவ்வளவோ வறுமை, எவ்வளவோ நஷ்டம். போதும் ஆண்டவரே, போதும். என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் என்று நான் உம்மோடு கூட பங்காளியாக மாற விரும்புகிறேன். உம்மை என் இருதயத்தில் இதய தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன். நீர் எங்கேயும் ஓட முடியாது, என்னோடு தான் இருக்க வேண்டும் என்று சொல்வீர்களா? குறிப்பாய் என் அன்பு வாலிப பிள்ளைகளே, இன்று உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் ஒரு நாள், உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் ஒரு நாள், நிச்சயமாகவே மாற்றும் ஒரு நாள். இயேசு கிறிஸ்து மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் அவர் நம் மத்தியிலே நின்று கொண்டு இருக்கிறார். நான் பொய் சொல்லவில்லை. அவர் நமது மத்தியிலே வந்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் பல நாட்கள் உபவாசம் பண்ணி உங்களுக்காக ஜெபித்து என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னாரோ அதை சொல்ல வந்திருக்கிறேன். அவர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன். இன்று இரவு ஆனால் நீங்கள் அவர் சொன்னதை செய்வீர்களானால் ஈசாக்கை போலவே அவர் உங்களை ஆசீர்வதிக்க போவதாகவும் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை மாற்ற மாட்டார், மாற்ற மாட்டார். தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். எத்தனை பேருக்கு ஐயா நானும் ஈசாக்கை போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் உண்டு. இயேசு சுவாமியின் இருதயத்தில் வாரும் என்று கண்ணீரோடு புலம்புவீர்களா? கண்ணீரோடு புலம்புவீர்களா? இப்பொழுது அவர் வருவார். இப்பொழுது அவர் வருவதை நீங்கள் நிச்சயமா உணரலாம். கண்ணீரோடு நாம் ஜெபிப்போம். யார் நமது பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. இது நம்முடைய எதிர்காலத்தை மாற்றும் ஒரு இரவு, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு இரவு, 100 மடங்கு ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதத்தை பொழியும் ஒரு இரவு. ஹல்லேலூயா. நாம் தீர்மானம் செய்வோம். நான் என் இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பேன். தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்கு நன்றி செலுத்துவேன். காணிக்கைகளை சந்தோஷமாய் கொடுப்பேன். தீர்மானம் செய்வோம் பிரியமானவர்களே. இப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்ணீரோடு ஜெபிப்போம். இன்று நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம், நிச்சயம், உறுதி. எதிர்காலம் மாறுவது உறுதி. பழைய நாட்கள் இன்று ஒழிந்து போயின, இன்று ஒழிந்து போயின. பல பல நாட்கள் உங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் புலம்பி அழுதிருக்கிறேன். அவர் சொன்னதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் சொன்னதை இப்பொழுது அவர் செய்வார். பழைய நாட்களை மறந்து விடுங்க. கண்ணீரோடு அவருடைய பாதத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. கண்ணீரோடு ஒப்புக்கொடுங்க. இயேசு சுவாமி, என்னை மன்னிக்கும், என்னுடைய பாவ வாழ்க்கையை மன்னியும், பழைய வாழ்க்கையை மன்னியும், என்னை பரிசுத்தமாக்கும், என்னை தூய்மையாக்கும். நான் உமக்கு விரோதமாய் பேசி இருக்கிறேன், அவன் நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்கிறேன், அவிசுவாசியாய் இருந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை மன்னியும். நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும். என்னுடைய கஷ்டத்தினால், கவலையினால், தரித்திரத்தினால் தேவன் எங்கே என்று கேட்டு இருக்கிறேன். என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று கெஞ்சுவோம் பிரியமானவர்களே. கண்ணீரோடு கெஞ்சுவோம், கண்ணீரோடு கெஞ்சுவோம். தேவன் நமக்கு மன்னிப்பார், குறைகளை மறப்பார், மறந்தே போவார். ஹல்லேலூயா, glory to Jesus. தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிறைத்துக் கொண்டிருக்கிறது. நம்மை நாம் தாழ்த்துவோம், நம்மை நாம் தாழ்த்துவோம். என்னை மன்னியும் ஆண்டவரே, ஆனால் எனக்கு நீர் வேண்டும். என் இருதயத்தில் வாரும். ஈசாக்குக்கு துணை நின்றது போல எனக்கு நீர் கட்டாயம் துணை நிற்க வேண்டும். எனக்கு கட்டாயம் துணை நிற்க வேண்டும். எனக்கு கட்டாயம் துணை நிற்க வேண்டும். எனக்கு கட்டாயம் துணை நிற்க வேண்டும். என் இருதயத்தில் வாரும், என் வீட்டிற்கு வாரும் என்று அவரை சந்தோஷமாய் கூப்பிடுவோம், மகிழ்ச்சியோடு கூப்பிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு மத்தியிலே விலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு மத்தியிலே விலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. யார் யாரின் உள்ளத்தில் வர வேண்டும் என்று கெஞ்சினீர்களோ ஒவ்வொரு உள்ளத்தில் வருவது மட்டுமல்ல. நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. கோடா கோடி நன்றி, கோடா கோடி நன்றி. தேவன் உங்களை மாற்றுகிறார். தம் பரிசுத்த ஆவியினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இருதயத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இருதயத்தை தலைகளாக மாற்றுகிறார். இருதயத்தை தலைகளாக மாற்றுகிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர். பழைய நாட்களை மறந்து விடுங்க, பழைய நாட்களை மறந்து விடுங்க.
பழைய நாட்களை தயவு செய்து மறந்து விடுங்க. இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் நின்று கொண்டு இருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் இங்கு நின்று உலாவிக் கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். பலர் அவரிடம் மன்னிப்பு கேட்டு அழுகிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் எனக்கு சொல்கிறார், பலர் உண்மையில் மனஸ்தாபப்பட்டு, ஐயோ நான் இப்படியெல்லாம் புலம்பி விட்டேனே, இப்படியெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் பேசிவிட்டேனே என்று புலம்புகிறீர்கள். தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறார். தேவன் உங்களை எல்லா குறைகளிலும் இருந்து விடுதலை செய்கிறார். மறந்தே போ, குற்றங்களை மறந்தே போ. என் அன்பு சகோதரி ராஜம்மா, ராஜம்மா, திரும்ப 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 உன் பெயர் எனக்கு முன்பதாய் வருகிறது. வாழ்க்கையின் கஷ்டத்தை தாங்க முடியாமல் நான் செத்து போனால் எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று புலம்புகிற அன்பு சகோதரி ராஜம்மா, தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. தேவனுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் புதிதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். புதிதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். புதிதாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரன் நடராஜன், நடராஜன், நீங்களும் அதே விதமாகத்தான் புலம்புகிறீர்கள். ஐயோ எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஒரு விதத்திலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் ஏன் போக வேண்டும் என்று இருக்கிறது. என் வீட்டிலே ஒரு மனம் இல்லை, வீட்டிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. என்னாலும் அவளுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. யாரும் என்னை மதிப்பதும் இல்லை. எதற்கு நான் வாழ வேண்டும் என்று புலம்புகிற அன்பு தம்பி நடராஜன், இயேசு உங்கள் அருகே தோன்றுகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். மட்டுமல்ல, ஈரலில் ஒரு பலவீனம் இருக்கிறது. ஈரல் பலவீனமான ஈரல். கிறிஸ்துவை தவிர யாராலும் அதை சுகமாக்கவே முடியாது. இப்பொழுது கிறிஸ்து உங்களை குணமாக்கி கொண்டு இருக்கிறார். நடராஜன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஈரலை குணமாக்கி கொண்டு இருக்கிறார். புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். தேவன் உங்கள் மனைவியும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரி சாரதா, உன்னுடைய எதிர்காலத்தை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். எந்த பக்கம் பார்த்தாலும் இருள், 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 எந்த பக்கம் பார்த்தாலும் இருள் என்று புலம்பும் சாரதா, இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகள் மீது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை. ஐயா, என் பெயர் எலியா, ஆனால் எனக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, மகிமை இல்லை, வல்லமை இல்லை என்று புலம்பும் எலியா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் அப்படி புலம்ப ஒரு காரணம், உங்கள் கையிட்டு செய்த தொழில் எல்லாம் நஷ்டமாய் முடிந்தது, எல்லாம் நஷ்டமாய் முடிந்தது. எனவே நீங்கள் புலம்புகிறீர்கள். அருள்நாதர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார். புதிய ஒரு எதிர்காலத்தை திரும்ப கொடுக்கிறார். ஜோதி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகள் மீது இறங்குகிறது. ஜோதி, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, நானும் ஒரு கிணத்தையாவது குதித்து சாகட்டுமா என்று புலம்புகிற ஜோதி, இயேசு என்று உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னுடைய எல்லா பிரச்சனையும் கர்த்தர் உன்னை விடுதலை செய்கிறார். தேவனுக்காக நீ ஜோதியாக பிரகாசிப்பது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமைகள் மீது இறங்கி கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Wonderful Jesus. அன்பு சகோதரி பிளாரன்ஸ், ஒரு காலத்தில் எவ்வளோ தேவனோடு உலாவிக் கொண்டு இருந்தாய், படிப்பிலும் உன்னத இடத்தில் இருந்தாய், எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே, எனக்கு ஒரு எதிர்காலம் இல்லையே என்று புலம்பும் பிளாரன்ஸ், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை உண்மையில் திரும்பி வருகிறது. இன்று முதல் அவர் உன்னை அதிகமாய் ஆசீர்வதிப்பார், முன்னை விட அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யார் யார் இன்று இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? அன்பான வாலிப பிள்ளைகளே, எத்தனை பேருக்கு அருமை இரட்சகர் வேண்டும்? தயவு செய்து உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்க போகிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும், பழைய நாட்கள் ஒழிந்து போகட்டும், எனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டும், 100 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும், 100 மடங்கு வேண்டும் என்று சொல்கிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜபிப்பீர்களா? நான் ஆண்டவருடன் ஜபிக்க போகிறேன். ஒவ்வொரு தலை மீதும் கையை வையும், ஒவ்வொரு தலையின் மீதும் கையை வையும், ஒவ்வொரு தலையின் மீதும் கையை வையும் என்று ஜபிக்க போகிறோம். ஜபிப்போமா? நன்றி, 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 நன்றி. இயேசு சுவாமி, அன்பு கரங்களை வையும், இப்பொழுது அன்பு கைகளை வையும். முன் வரிசையில் இருந்து கடைசி வரிசை வரைக்கும் ஒவ்வொருவரையும் நீர் கட்டாயமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன். கட்டாயமாய் ஆசீர்வதியும், 100 மடங்கு ஆசீர்வதியும். ஈசாக்குக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம், அதே ஆசீர்வாதம் 100 மடங்கு, 100 மடங்கு, 100 மடங்கு, 100 மடங்கு இறங்கட்டும் என்று கட்டளை கொடுக்கிறேன். 100 மடங்குப்பா, 100 மடங்கு
பழைய நாட்கள் வேண்டாம், பழைய நாட்கள் வேண்டாம், பழைய நாட்கள் வேண்டாம், வறுமை நாட்கள் வேண்டாம், வேலை இல்லாத நாட்கள் வேண்டாம். நிரம்பி வழியட்டும், நிரம்பி வழியட்டும் ஐயா. தொடுவதற்காக ஸ்தோத்திரம். அன்பு சகோதரி கஸ்தூரி, இயேசுவை ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஒரு ஆசிரியையாக பணிபுரிந்து வருகிறாய். வேலையில் நீ ஜாக்கிரதையா இருக்கிறபடினால், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பதில் ஜாக்கிரதையா இருக்கிறபடினால் உனக்கு அப்படி அவர் செய்கிறார். ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள். நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி.